ஃபார் எவர். ஆமாங்க, அப்படி ஒரு திரைப்படம். என்னங்க கதை? என்னங்க, ஒரு இளைஞன் ஒரு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகும்போது என்னாச்சுன்னா, ஒரு ஆப்பு டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னென்னா, அந்த ஆப்பில் என்னென்னா, அந்த டேட்டிங் வர்றாங்கல்ல, ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஆண் பெண்ணு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவது ஒன்று, கல்யாணம் அமையலை, அதுக்குன்னு உடனே அந்த தனி மனித உணர்வுகள் எண்ணங்களுக்கு வடிகாலாக இருக்கக்கூடியது ஒரு டேட்டிங் என்று ஒரு ஆப்பு டெவலப் பண்ணணும்னு போகிறார். அங்கேயே ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண் எங்கே வர்றாங்கன்னா, ஒரு திரைப்பட இயக்குனராக வேண்டும் என்று வருகிறார். அதுக்குள்ளே இந்த லிஃப்ட்டும் பொழுது மேலே பேராக பார்க்கும்போது போயிடுச்சு, விட்டாச்சு. இந்த பெண்ணு கதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த பையனை கான்டாக்ட் பண்ணுவோம், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. அப்போ சந்திக்கும் பொழுது இருவருக்கும் காதல் ஏற்படுகிறது. இவர் நல்ல நோக்கத்துக்காக, நல்ல நோக்கம் அல்ல, இவருடைய நோக்கம் ஒரு ஆப்பு டெவலப் பண்ணி ரியாக்ஷன்ஸ் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அந்த பெண்ணு கதைக்கு ஒரு கதாநாயகன், அந்த மாதிரி சில வேலைகள் பண்ணுவதற்காக. இது என்னாச்சுன்னா, இருவருக்கும் இடையில் கல்யாணம் பண்ணணுன்னு வந்தவுடனே பெண்ணை பார்க்க போகிறாங்க. பெண்ணை பார்க்க போனால் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் அட்ரஸ்ஸு பகிர்ந்துக்கல, ஃபோன் நம்பர் கொடுக்கல, கட் பண்ணி முடிச்சுட்டாக்கா பெண் பார்க்க போனால் அந்த பெண்ணை எந்த பெண்ணை இவர் பார்க்க வேண்டும் என அவரை வரைக்கிறது வழக்கமான கதை என்று நினைத்து கொண்டால் அங்கே வேறொரு கதை போகுது. ஓஜி மகேந்திரன் ஒரு கிறிஸ்டியன் பத்மநாபன் மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதர். அவருடைய பெண்ணு வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு போய்விடுகிறார். அவள் திரும்பி வரும்பொழுது ஹஸ்பண்ட் ஊதாரியாக இருக்கிறான், எப்போதும் அட்ராக்ட் பண்ணி போகிறப்ப ஊதாரியாக இருக்கிறான். அந்த அவர் பெண்ணை போயிட்டால் கூட பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையையும் பேரப்பிள்ளையும் கட்டுப்பாட்டாக வளர்க்க வேண்டும் என்று இருக்கிறார். அந்த கட்டுப்பாட்டில் வளர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. அங்கே பார்த்தாக்கா அந்த பொண்ணு வந்தோடனே கட்டி பிடிச்சி போகிறா. அப்போ ரெண்டு பேருக்குன்னாக்கா அது என்னது, அது நல்ல ஒழுக்கம் இல்லை, ஆணும் பெண்ணும் முந்தி சந்தித்து கொண்டு திருமணம் செய்தால் ஒழுக்கம் இல்லை என்று ஓஜி மகேந்திரன் என்ற ஒரு பிரசிஜ் பத்மநாபனுடைய கேரக்டர் அது செய்கிறார்கள். இந்த தாத்தா திருந்தி அவர்களை ஏற்றுக்கொண்டாராம். அந்த பெண்ணு வாழ்விழந்து வந்தவர் திருப்பி அவருடைய கணவருடைய இணைந்தாரா? எப்படி அவர்கள் பிரிந்தார்கள், அந்த கணவனும் மனைவியும், அதாவது பிரசிஜ் பத்மநாபனுடைய கணவன் மனைவி எப்படி பிரிந்தார்கள், இதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. என்னாச்சு, ஒரு ஸ்டேஜ்லேயுமே என்ன செய்கிறாங்கன்னா, இயக்குனர் யூத்தை கனெக்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் பண்ணணும்ல. ஏன்னா ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணணும், சம்மந்தமே எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு திரைப்படத்தை அழகாக ஆஸ்பைரிங் டைரக்டர் அவர் என்னாச்சுன்னாக்கா, அவர் அழகாக அந்த பொண்ணு ஆஸ்பைரிங் டைரக்டர் ஆகணுங்கிறதுனால அந்த டைரக்டருக்கு ஆன வேலைகள் என்னவோ அது சுலபமாக செய்வதாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ரியல் வாழ்க்கையில் இல்லை என்றாலும் அது கனெக்ட் ஆகும். அது மாதிரி ஆச்சாரிய ரவி, அர்ச்சனா ரவி தான் அந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதேபோல் அஜய் அந்த ஸ்டார்ட் அப் அந்த ஹீரோவாக பண்ணுறாரு. ரொமான்டிக் ட்ராமா இதை எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். அசோக்குமார் கலைவாணிங்கிறது தான் அவர் இயக்கியிருக்கிறார். அது என்ன, கலைவாணி தன்னுடைய தாயாரை இணைச்சிருக்கிறார். ஒரு அப்பா இல்லாத பையன், ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன், அதாவது நல்ல டிகிரி முடிச்சுவிட்டு சரியான வேலை இல்லை என்பதால் ப்ரொடியூசரே சொல்கிறார். அதை மாதிரி ப்ரொடியூசர் புகழ் அண்ணாமலை என்று யூரோப்பாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனு ஒரு 3 மாதம் போய் வேலை செய்கிறது, அதை பணத்தை எடுத்து படம் பண்ணுறது, இப்படி தான் நிறைய ஏற்கனவே செய்து இழந்து விட்டாலும் இது செய்திருக்கிறார். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் என்பது கருத்து கந்தசாமி அல்ல, என்டர்டெயின்மெண்ட். கிராமிய வீடு, அந்த மாதிரி அந்த கிராமிய லொக்கேஷனு, அந்த டவுன் சைடும் போகும்பொழுது அது இன்னொரு இதாக இருக்குது. அதில் இன்னொரு என்னென்னா, அந்த ஹீரோயின் கதை சொல்ல போகிற தயாரிப்பாளர் இருக்காங்கள, அவர்களும் வாழ்க்கையில் கணவனை பிரிந்தவர்கள், அவர்கள் கூடினார்களா இல்லையா, இதெல்லாம் மொத்தத்தில் எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம், பார்க்க வேண்டிய திரைப்படம். தியேட்டரில் இது நீ ஃபார் எவர் சார். ஒருத்தருக்கு ஒருத்தி சார், ஒருத்தனுக்கு ஒருத்தி சார். இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேரோட பேசுறாங்க, பழகுறாங்க, ஸ்வைப் பண்றாங்க. எப்படி